நபராக சுபன்ஷு சுக்லா விண்வெளியில் கால் பதிக்கப் போகிறார். இவருடன் 4 பேர் கொண்ட குழுவை தாங்கிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து விண்ணில் பாய்ந்தது. விண்வெளிக்கான வரலாற்று பயணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் ஏற தயாராகி தனது குடும்பத்தினருடன் என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம். 1984 விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா வரலாறு படைத்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் நாட்டின் 2வது விண்வெளி வீரர் என்ற பெருமையை சுபன்ஷு சுக்லா பெற்றிருக்கிறார். ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலம் இந்தியாவை சேர்ந்த சுபன்ஷு சுக்லா போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபு மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்கின்றனர். தொழில்நுட்ப கோளாறால் முன்னதாக பயணம் சில முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது உறுதியாகியது. இந்நிலையில் விண்வெளிக்கான வரலாற்று பயணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்திற்கு ஏற தயாராகினார். அப்போது தனது குடும்பத்தினருடன் உரையாடியும் இருக்கிறார். எனக்காக காத்திருங்கள், நான் விரைவில் வருகிறேன் என கூறியிருக்கிறார். அவரது தாயார் இதுகுறித்து பேசியபோது தனது மகனை அவரது பணியை முடிக்கச் சொன்னோம், பின்னர் மீண்டும் சந்திப்போம் என கூறியதாக பேசியிருக்கிறார். முன்னதாக வீடியோ அழைப்பு மூலம் அவரது தாய் சுபன்ஷுவுக்கு தயிர் மற்றும் சர்க்கரை கலந்து ஊட்டியிருக்கிறார். சுபன்ஷுவின் பயணம் குறித்து அவரது சகோதரி பேசியபோது, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறோம். பயணத்திற்கு செல்வதற்கு முன்பு அவர் தயாராகி கொண்டிருந்த போது எங்களுடன் பேசினார். அவர் சிரித்துக் கொண்டே பேசினார், மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த தருணத்திற்காக அவர் நீண்ட காலமாக காத்திருந்தார் எனவும் கூறியிருக்கிறார்.